ஆனா பாக்க தனுஷ் மாதிரி இருக்கு தெரியுமா அந்த ஹீரோ தானே? அவர் 2வது படத்திலே அவர் பேசுறதே முதல்ல தனுஷ் மாதிரி தான் இருக்கு. உடம்பு முடி நிறுத்தி நிதானமா பேசுறது. இது டிராகன் வந்து இது இன்னொரு டைரக்டர் தானே அந்த இது அது என்னது அது என்னமோ அஸ்வத் மாரிமுத்து எஸ்டிஆரோட அடுத்த படம் பண்றாருல எஸ்டிஆர் 50 அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளே அசோக் செல்வன் அவர் தான் டைரக்டர். நல்லாதான் கேக்குறேன். லியோன் ஜேம்ஸ் லியோன் ஜேம்ஸ் ஓமை கடவுளே தாயா. ஓகே கதை போமா. ஓ அந்த அனிருத் அந்த ஜெனரேஷன் லியோன் ஜேம்ஸ் தானே. லியோன் ஜேம்ஸ் விஷயம் வச்சுட்டு இருக்கேன். ஓகே என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே ஹலோ வணக்கம். ஹலோ எவரிவன். எல்லாரும் இட்டு தான் பேசிங்க. நான் ஸ்டார்ட் பண்றது வெச்சறேன். இப்போ வந்து டிராகன் பார்க்க போறோம். டிராகனை பார்க்க போறோம். இந்த கரெக்டா ஹிப் ஹாப் தமிழோட டிராகன் அந்த இது கான்செப்ட் அப்பதான் இந்த படமும் வந்துச்சு. ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் சிங்க் ஆயிடுச்சு. ஆனா நீங்க இந்த படம் தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் யாரும் அடிக்கிறாங்கன்னு. ஆமா கங்குவா தான் உங்களுக்கு இப்படி நான் சொல்லுவேன். நம்ம ஏன் இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்ப கூடாது? அஸ்வத் மாரிமுத்து சூர்யா ஃபேன்ஸ் சார்பா நான் உங்களை கண்டிக்கிறேன். இது மட்டும் நான் கட் பண்ணி போட்டுக்கோ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு என்னமோ அது கோயின்சிடன்ஸ் அந்த வேற என்னமோ பேசுறது வந்து அது ஒரே இதான. ஓகே ஃபைன் தட்ஸ் ஆல் அபார்ட். லெட்ஸ் see டிராகன் என்ன சொல்லுதுன்னு. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. அடேங்கப்பா. Responsible atrocious reckless nuisance boy of 2018 batch. பயங்கரமா இருக்கு. இன்ஜினியரிங் ஹிஸ்டரியில 48 பேப்பர் அறிய வச்சவன் யாருமே இல்ல. சரி முதல்ல நானே எழுதிட்டு போறேன். சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. நீ எவ்வளவு லவ் பண்றேன். ஓ ரெண்டு இருக்கு. அனுப்பாம டேங்கப்பா. இவர்தான் இந்த படத்துல இல்லைனா உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா நான் சாப்பிட்டு தானா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. சித்து அடேங்கப்பா. அத வீட்ல சம்பளம் கொடுக்குறியே உனக்கு விஜய் சித்து தான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காப்ல இன்ஸ்டாகிராம்ல. எப்படியாவது இந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வர் தான் பார்க்க முடியும். பார்க்க முடியாது. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழைச்சிக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுற வழி பாருங்க. எனக்கு 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைம் இல்ல. எனக்கு உடனே சக்சஸ்ஃபுல் இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் டைரக்டர் விஜய் சித்து பயங்கரமா இருக்கு. இவர்ல இருக்காரு கௌதம் வாசுதேவ் கேஎஸ் ரவிக்குமார். அந்த இதுவும் அதே மாதிரில அந்த டிராகனோட அந்த மதுரை அராஜகம். இந்த நல்லா படிச்சா நல்ல பையனா இருந்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை போய் இல்ல. ட்ரைலர் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுது பாரு. எனக்கு பேட் பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்குன்னு ஆரம்பிச்சிச்சு. பச்சை போய் தானே நல்ல பசங்களை பிடிக்கணும்னு முடியுது. ஒரு எடிட்டர்ப்பா பர்பஸ்ஃபுல்லா வச்சிருக்காரு அவரு. நான் ஒண்ணு மட்டும் தான் நோட் பண்ண அந்த கடைசி கேட்டோம். அது விஜய் சித்து கிட்ட தான் சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப பேசுறது அந்த டைலாக் கடைசி டைலாக். ஏன்னா விஜய் சித்து நீங்க பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல நீங்க ப்ளாக்லாம் பாப்பீங்களா? விஜய் சித்து ப்ளாக் அந்த கேரளா போற ப்ளாக்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் ஷேப்பா இருப்பாரு. கிளீன் ஷேப்பா நினைக்கிறேன். இந்த சீன் ஸ்கூல் சீனுக்காக கிளீன் ஷேப் பண்ணிருப்பாரு. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. விஜய் சித்து என்னாச்சு ஒரு 3 நாளா போட்டு விஜய் சித்து வாட்டி எடுக்கிறாங்க. பாக்கலையா அந்த வீடியோ? அந்த அடிக்கிற வீடியோவா? நான் நினைக்கிறேன் இது மாதிரி அவர் எவ்வளவோ வீடியோல அடிச்சிருக்காரு. இப்ப என்ன ஆச்சு? அவரை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஓகே ப்ரோ. நான் எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான். டே வரும்போதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பேன்.
என்டர்டைன்மெண்டா பார்த்தா என்டர்டைன்மெண்ட். எனக்கு அதுக்கு மேல போயிட்டு எனக்கு என்ன சொல்றது தெரியல. நானும் அவர் மேல ஒரு வன்மம் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த வீடியோ போட்டாலும் 2 மில்லியன் போயிடுது. விஜய் சேது அடிச்சு இறக்குவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சொன்ன வீடியோ அது நான் பார்த்தேன். எனக்கு தெரியல அதை அடிக்கிறது அப்படி பாக்குறாங்க. நான் டெய்லி வர்ற வீடியோ எல்லாம் பாக்குறேன்ல, தம்பி மாரி இப்ப நார்மலா இப்ப நம்ம தம்பி கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பழக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப தப்பாவோ இதாவோ எனக்கு தெரிஞ்சுக்கல. ஐ டோன்ட் ஹேவ் அ ஸ்டாண்ட் ஆன் இட். நான் பார்க்கவே மாட்டேன். ஜஸ்ட் திடீர்னு மீம்ஸா வீடியோவா. நீங்க அடுத்த யூடியூபர் சப்போர்ட் பண்ணலன்னா நம்மள எப்படி வேற யூடியூபர் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஓ இது வேறயா? நான் சொல்றேன். நான் போய் யாருக்கும் கமெண்ட் பண்ணல. நான் அதை சரி தப்புன்னு சொல்லல. நான் சொல்றது இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். அது கொஞ்சம் லைட்டா யாரோ வீடியோ செஞ்சு பார்த்தேன். நான் பார்த்துட்டு லைக் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவருக்கு A to Dக்கு நடந்துச்சு. நல்லா போற சேனலுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குது. they waiting for one step they fall down, then they make sure he fall down again and again. அப்புறம் முடிச்சு விட்டுறாங்க. இதுதான் பண்றாங்க. இது ஒரு கல்ச்சராகவே ஆயிட்டு இருக்கு. ஆமா, அதுக்குள்ள போறதுக்கு பதிலாக நம்ம டிராகனுக்குள்ள போவோம். அப்புறம் இந்த பாட்டு அது ஏண்டி விட்டு பண்ண இது பாட்டு வெளியாச்சோ? ஆமா ஆமா, சிம்பு பண்ண அது தெரியும். அந்த ப்ரோமோ பார்த்தேன். அந்த பாட்டு எல்லாம் வெளியாச்சு. அடுத்த நாளே வெளியாச்சு. அந்த ப்ரோமோ வந்ததுக்கு அடுத்த நாளே வந்துச்சு. ஒரு நொடியில் காதல் நெஞ்சை உடைத்தாயடி. நல்லா இருக்க பாட்டு. நம்ம பாட்டை தட்ட முடியாது. நான் நினைச்சேன் சரி அடுத்து ஒரு லவ் ஃபீலே பயங்கரமா இருப்பதுலாம் நினைச்சேன். ஓகே நல்லா தான் இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்துச்சு. இவன் கூட சிம்பு வாய்ஸ் ஜாயின் பண்றப்பதான் அந்த மேஜிக் நடக்குது. லியன்ஸ் குறைஞ்சவன்னு நான் சொல்லல. எனக்கு என்னமோ இன்னும் சிம்பு வாய்ஸ் பாடலாம் பிடிக்கும். அது இன்னொரு படம் இருக்கும் ப்ரோ. பட் ஞாபகம் படம் பேர்லாம் சரி ஞாபகம் பிரச்சனை. பிரதீப் ரங்கவநாதனும் பார்த்தேன்னு வச்சேன். ஒவ்வொரு படத்துக்கும் பயங்கரமா போயிட்டே இருக்காரு. அந்த நான் எதை சொல்றேன், இதான் 2வது படம் தானே? ஆமா, அந்த இன்சூரன்ஸ் வந்து அது 3வது. ஆமா ஆமா, இல்ல இது ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு அவரு ஆக்டரா நடிச்சது வந்து லவ் டுடே ஹீரோவா. ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி கோமாளி வந்துட்டு அவரோட டைரக்டர் எல்லாம். அதுக்கப்புறம் இதுதான் 2வது படம். 3வது படம் தான் LIK, லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஒரு மாதிரி ப்ராமிசிங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்துருவாரோ அந்த விஜய், அஜித், விக்ரம்? இல்ல இப்போ வந்துட்டு இவரை போட்டு போடுற இடம் வந்து சிவகார்த்திகேயன் இடத்துக்கு. நான் சொல்றது அதுக்கு கீழே. இப்ப நான் விஜய் அஜித்னு சொல்லி அடி வைக்கிறதுக்கு நான் சிவகார்த்திகேயன் சொல்லி அடி வைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஜூமிங் போட்டுரும். போடு. அதான் சொல்றேன், அவங்க இடத்துக்கு போயிட முடியாது. அவங்க நடிக்கிற படம் ஜானர் மாதிரி இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. அதைத்தான் நான் மீன் பண்ணேன். ஏன்னா இப்ப சிவகார்த்திகேயன் மறுபடியும் காலேஜ் திடீர்னு நடிச்சாலும் நடிச்சிருவாரு. அதுக்காக சொல்ல, பராசக்தியிலே அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, பரிசுத்தில காலேஜ் தானே. இல்ல அமரன்லயும் அந்த மின்னுக்கு பொசிஷன் எல்லாம் காலேஜ் தட்டிருந்தாரு. எனக்கு ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே. யாரு கூட மோது இது தெரியும்ல? தெரியாது. அடுத்து அந்த ரிவ்யூ தான் பண்ண போறோம். அந்த படத்தோட தான் போகுது. ஓ அதுவும் ரெண்டும் ஒரே நாள்ல. டனிஷோட நீக் ரெண்டுமே யங்ஸ்டர்ஸ்ல. இது யங்ஸ்டர் படம். அதேதான். இவருக்கு காலேஜ் போயிட்டா, அதுவும் காலேஜ் அனிகா சுரேந்திரன். இந்த படத்துல 4 பேர் நமக்கு தெரியுது. அனுபமாலாம் நமக்கு தெரியுது. அந்த படத்துல எல்லாமே புதுசுதான். ஒரே தெரிஞ்ச முகம் யாருன்னா அனிகா சுரேந்திரன். அவன் மலையாள படத்துல இருந்து தமிழ் படம் அங்கங்க இருப்பாங்க. சின்ன எல்லா படத்துலயும் குழந்தை நட்சத்திரமா வந்தாங்க. இதெல்லாம் அடுத்த வீடியோல பேசணும், இங்க பேசக்கூடாது.